நியூஸ் தமிழ் கழுகு. திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் அடி போடுறாருங்கிறத ராமேஸ்வரத்துல நடந்த முத்துராமலிங்க தேவர் மணிமண்டப திறப்பு விழா உறுதி செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதிமுக, பாஜக, விஜய்னு எந்த பக்கமும் கூட்டணிக்கான கிரீன் சிக்னல் கிடைக்காத நிலையில திமுக மேல பாசம் காட்டி வர்ற ஓபிஎஸ் அந்த கூட்டணிக்கே போயிடலாமான்னு யோசிக்கிறதா சொல்றாங்க. ஓபிஎஸ் அரசியலுக்கு திமுக துணை நிற்குங்கிற உறுதிமொழிய அறிவாலயம் கொடுத்திருக்குன்னு பேச்சுகள் எழுந்த நிலையில ராமேஸ்வரத்துல பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட ஆளுயர வெண்கல சிலையோட மணிமண்டபமும் கட்டி குடமுழுக்கு நடந்திருக்கு. இதுல கிட்டத்தட்ட விவிஐபி அந்தஸ்துல ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரம் மாவட்ட திமுக மரியாதை கொடுத்திருக்கு. ஏற்கனவே ராமநாதபுரத்துல எம்பிக்கு நின்னு தன்னோட செல்வாக்கு நிலைநாட்டின ஓபிஎஸ் ராமேஸ்வரம் விழாவுக்கு போனப்ப பெரும் கூட்டம் கூடியிருக்கு. கூடவே ராமநாதபுரம் திமுக மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்க பக்கத்துல ஓபிஎஸ் நின்னு விழா வேலைகளை பார்க்க ரெண்டு பேரும் முக்கிய திமுக நிர்வாகிகளோட தனியா ரொம்ப நேரம் பேசி இருக்கிறது முக்கியமா பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் திரும்பவும் திமுக ஆட்சி வரும்னு மக்கள் பேசிக்கிறாங்கன்னு தன்னோட விருப்பத்தையும் ஆரூடமா சொல்லி எதிர்க்கட்சிகள் பிரிஞ்சிருக்கிறதையும் சுட்டி காட்டி அதிமுகவுக்கு ஷாக் கொடுத்திருக்காரு ஓபிஎஸ். நியூஸ் தமிழ் கழுகு.